சூப்பரான ஒரு மேட்ச் ஒன்று பார்த்தோம். ஆர்ஆர் வெஸ் ஆர்சிபி. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் சூப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு 230 போக வேண்டிய மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 210க்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இதை வந்து சேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது செம்ம ஓப்பனிங் பேரு, நல்ல ஒரு ஸ்டார்ட், 6 ஓவருக்கு 60 ரன்னு அருமையாக வந்து நல்லா கொண்டு வந்தாங்க. மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் சோக்கை வச்சு கொஞ்சம் மேட்சை கண்ட்ரோல் பண்ணாங்க. இருந்தாலும் அப்படியே 2 ரேட் வந்து மலமலன்னு கொஞ்சம் ஏறிட்டு தான் இருந்துச்சு. கடைசியாக வந்து 17வது ஓவர் வந்து புவனேஸ்குமார் போடும்போது பார்த்தீங்கன்னா 22 ரன் கொடுத்தாரு. அப்போ வந்து மேட்ச் வந்து ஆர்ஆர் பக்கம் போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆர்ஆர் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டேடியமே அமைதியாக இருந்துச்சு. ஆனால் 18வது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 19வது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேசில்வுட் வந்து போட்டு மேட்சையே மாற்றிட்டாருங்க. உண்மையாலுமே ரியலாக சொல்கிறேன், அந்த கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு பவுலிங்கை போடவே முடியாதுங்க. இது வந்து அவருடைய ரியல் டேலண்ட்டை வந்து அவர் வந்து காட்டியிருக்காரு. 2 விக்கெட் எடுத்தாரு, 1 ரன்னு கொடுத்தாரு, டாட் பால் கொடுத்துருக்காரு. சான்ஸே இல்லை. இந்த மேட்ச் வின் பண்ணது, மேன் ஆஃப் த மேட்ச், இந்த எல்லா தகுதி உள்ள இந்த நேற்று நடந்த நிகழ்விலேயே தகுதி உள்ள ஒரு நிகழ்வு அப்படின்னா ஜோஸ் ஹேசல்வுட் அவரோட பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து தகுதியாக வந்து பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு தகுதியான டீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் இருக்குது. பவுலிங்கில் பாருங்க, எங்ககிட்ட அதிக விக்கெட் டேக்கர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க்கு நேற்று நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஒரே ஒரு ஏக்கம், ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சிட்டாங்க. 12 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கான தகுதி அவங்களுக்கு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம், ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல.